கங்கா, குமரன், விஜய், காவேரி 4 பேரும் மன்னவனூர் கிளம்புறாங்க. இந்த சூழ்நிலையில கங்கா சொல்றாங்க, "நாங்க வேற வண்டிய பிடிச்சு வந்துடுறோம். நீங்க வேணா உங்க வண்டியில கிளம்புங்கன்றாங்க." "என்னக்கா நீ இப்படி பேசுற? ஏன் எங்க வண்டியில ஏற மாட்டியா?" அப்படின்னு சொல்லி கேட்குறேன். "அதுக்கு இல்லடி, நீங்க 2 பேரும் தனியா வந்திருக்கீங்க. ஜாலியா வருங்க. அங்க மீட் பண்ணிக்கலாம்." அப்படின்றாங்க. "இங்க பாருக்கா, நீ வரதா இருந்தா நான் வரேன். இல்ல நீ வண்டியில ஏற மாட்டேன்னா, நீ எங்க போறியோ உன் கூடவே நானும் வந்துடுறேன். நீ பஸ்ல போறியா? உன் கூடயே நான் வந்துடுறேன். நீ எதுல போனாலும் உன் கூட தான் நான் வருவேன்." அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. "அதெல்லாம் ஒண்ணும் வேணாண்டி. சரி, சரி, ஓகே. நான் உங்க வண்டியிலே வரேன் நானு." "ஏன் கங்கா இப்படி பண்றா? அவ தான் ஆசையா கூப்பிடுறாள்ல." அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்றாரு. "நீங்க அமைதியா இருங்க. உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. விஜய் முதல்ல வண்டி டிரைவ் பண்ணுறதுக்காக ஏறுறாரு. அப்போ "காவேரி நீ போம்மா, முன்னாடி போய் உட்காந்துக்கோ." "இல்ல, இல்ல நான் என் அக்கா கூட தான் வருவேன்." அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி உட்கார்றாங்க காவேரி. என்னமோ போங்க. நீங்க 2 பேரும் சேர்ந்ததுலேருந்து ரொம்ப ஓவரா போறீங்களே." அப்படின்னு சொல்றாங்க. இத பார்த்து விஜய் சிரிக்கிறாரு. "ரொம்ப நேரம் நீங்களே ஓட்டின்னு வரீங்க. உங்களுக்கு டயர்டா இருக்கா? நீங்க வேணா கொஞ்ச நேரம் ட்ரை பண்றேன்." "இல்லங்க. இந்த வண்டியெல்லாம் நான் போயிருக்கேன். ஆனா ஊட்டி அந்த அளவு பழக்கம் இல்லையே." அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஆமா, உங்க மாமாக்கு இது கூட தெரியாது." அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பண்றாங்க. "என்னக்கா நீ இப்படி சொல்ற? மாமாக்கு ஒரு சில விஷயங்கள் தெரியும். அதெல்லாம் விஜய்க்கு தெரியுமா? தெரியாதுல்ல." அப்படின்ற மாரி சொல்றாங்க. "நீ இப்படி தான் உன் மாமாக்கே சப்போர்ட் பண்ண." அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து மன்னவனூர் கிராமத்துக்கு வராங்க. அங்க பார்த்தோன்னே விஜய்க்கு ஒண்ணுமே புரியல. "இவ்ளோ அழகான கிராமம் இருக்கா இங்க?" அப்படி சொல்லிட்டு பார்க்குறாரு. "இது என்ன, கொடைக்கானல் சுத்தி அவ்ளோ கிராமங்கள் இருக்கு. அந்த கிராமங்கள்லாம் போனீங்கன்னா அவ்ளோ அழகா இருக்குங்க. கொடைக்கானலோட சுத்தி இருக்க கிராமங்களுக்கு தான் அழகே." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. நம்ம குமரன். அடுத்து சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உள்ள இறங்குறாங்க. சரி, முதல்ல நம்ம எங்க போறோம்? இங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாரு. பார்த்தா ரேபிட்டுக்கும் அதுக்கப்புறம் ஜீப்புக்கும் நெறைய அங்க ஒரு பெரிய இடம் இருக்கு. அத பார்த்துட்டு "சூப்பரா இருக்கு இந்த இடம் பார்த்தீங்களா? எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த ஆடு." அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாரு. "இங்க பாருங்க, எவ்வளோ சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு நெறைய முயல் இருக்கு. எல்லா முயலுமே டிஃப்ரெண்ட்டா இருக்கும்." அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. அதெல்லாம் பார்த்து ரசிக்கிறாரு விஜய். "ரொம்ப சூப்பரா இருக்கு." அப்படின்னு சொல்றாரு. இந்த முயல் மாதிரியே ஆக்ஷன் பண்ணி காட்டுறாங்க நம்ம காவேரி. அத பார்த்து அப்படியே கிளிக் பண்றாரு ஃபோட்டோஸு. அடுத்து இங்க எல்லாமே சுத்தி பார்த்துட்டே இருக்காங்க. அப்போ சரி, இங்க லேக் இருக்கு. அதுக்கப்புறம் இங்க பார்த்தீங்கன்னா, நல்லா ரோப் இருக்கு. ரோப்ல போனீங்கன்னா சூப்பரா இருக்கும். அதே மாரி ரொம்ப செம்மையா என்ஜாய் பண்ணக்கூடிய இடங்கள்லாம் நெறைய இருக்கு. ரசிக்க வேண்டிய இடமும் நெறைய இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் காட்டிட்டே இருக்காங்க ஒண்ணு ஒண்ணா. அப்போ "இங்கெல்லாம் நம்ம தனியா எவ்வளோ பேர் அப்பா கூட வந்திருக்கோம்லக்கா, ரொம்ப சூப்பரா இருக்கும்லக்கா." அப்படின்னோனே, "ஆமாடி, அதெல்லாம் நெனச்சு பார்க்கவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது பழைய நினைவுகள்ல அப்பா இப்ப இருந்தா எவ்வளோ நல்லாயிருக்கும்." அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு வராங்க கங்காவும், காவேரியும். அடுத்து எல்லா இடமும் சுத்தி பார்த்துட்டே வராங்க. "குதிரை மேல ஏறலாமா?" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாரு. "குதிரை மேலயா?" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பார்த்துட்டு குமரன் சொல்றாரு. இல்ல, என்ன ஹார்ஸ் ரைடிங் எனக்கு நல்லா தெரியும். நான் ஏறுவேன்." அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோனே, நிஜமாவா? எனக்கு வேண்டாங்க." அப்படின்ற மாரி பயப்படுறாரு. இத பார்த்த கங்கா இன்னும் டென்ஷன் ஆயிடுறாங்க. "என்னங்க நீங்க இதுக்கெல்லாம் பயந்துன்னு வாங்க." அப்படின்னு சொல்லிட்டு தைரியமா ஏத்த வைக்கிறாரு நம்ம விஜய். குமரன் பயப்படுறத பார்த்துட்டு கங்கா டென்ஷன் ஆயிடுறாங்க. அடுத்து ஒவ்வொரு விஷயமா குமரன் எல்லாத்துக்குமே "இதெல்லாம் வேலைக்கு ஆகாதுங்க. இதெல்லாம் ரொம்ப கஷ்டங்க." அப்படின்ற மாரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அதெல்லாம் பார்த்துக்கங்க, இவருக்கு இப்படி தான் பண்ணிட்டு இருக்காரு. எதுவுமே யோசிக்கவே மாட்டேங்கிறாரு. எல்லாமே நம்ம பண்ணணும், எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு இவருக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. காவேரி அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. "இப்படிலாம் யோசிக்காதக்கா." அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து ரோப் கார்ல காவேரி போக பார்க்குறாங்க. அப்போ விஜய் வேணாம் காவேரின்றாரு. "இல்ல, நான் தைரியமா போவேன்னு." சொல்லிட்டு காவேரி தைரியமா போறாங்க. அதே மாரி பெடல் போட்டிங்கில "நானே பெடல் பண்றேன்." அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே தைரியமா பெடல் பண்றாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது காவேரியை பத்தி அப்படியே யோசிச்சுட்டு இருக்காரு விஜய். "அவ எப்பவுமே இப்படிதான் ரொம்ப தைரியமா இருப்பா." அப்படின்னு காவேரி கிட்ட கத்துக்க வேண்டியது நெறைய விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ரசிக்கிறாரு காவேரிய. விஜய் ஒரு போர்ட பார்க்குறாரு. அந்த போர்ட்ல நெறைய எழுதியிருக்காங்க. படம் பேர்லாம். "என்னங்க இது?" அப்படின்னோனே, "ஏங்க எவ்வளோ படம் இங்க எடுத்திருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? அவ்வளோ படம் மெயின் ஹீரோஸ்லாம் இங்க வருவாங்க. அத பார்க்கவே நான் ஓடி வந்துருவேன் கடைய விட்டுட்டு." அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை மாரி பேசுறாரு நம்ம குமரன். அத பார்த்துட்டு "உண்மையாவாங்க? சூப்பருங்க." அப்படின்னு சொல்லிட்டு, "உங்களுக்கு இவ்வளோ இடங்கள்லாம் இருக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் கேட்டுட்டு இருக்காரு. இத பார்க்கும்போது காவேரி அவங்க மாமா "மாமா, நம்ம ஒரு வாட்டி வந்தோமே, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா?" அப்படின்றாங்க. "ஆமா, ஆமா காவேரி." அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. கங்கா வேற இடம் சுத்தி பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப காவேரி கிட்ட நெறைய விஷயங்கள் விஜய் பேசிட்டு இருக்காரு. அப்ப காவேரியும் நெறைய விஷயங்கள பகிர்ந்துக்கிறாங்க. அங்க இடத்த பத்தியும், எல்லாத்தையும் பத்தியும். அத கேட்க கேட்க விஜய்க்கு சந்தோஷமா இருக்கு. அப்படியே காவேரி ரசிக்க ஆரம்பிக்கிறாரு. தன்ன மறந்து விஜய் அப்படியே காவேரியோட காதல்ல முழுகி போறாரு. காவேரி மேல. இதோட முடியுது.